ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பே பண்ணாத அப்பாவி நம்ம சூர்யாவை வந்து இப்போ போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போறாங்க. இதனால நம்ம நந்தினி எடுத்த அதிரடியான முடிவை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரமேஸ்வரி சொன்ன அந்த இதுல வந்துட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா 2 நாள் டைம் கிடைச்சு நாங்களே வந்து இதோட விவரம் என்ன அப்படின்னு சொல்றேன்னு போலீஸார் சொன்னதுனால இப்போ வந்து அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அது சூர்யா கார் தான், அதே நம்பர் தான். ஏன்னா இந்த ரஞ்சித் வெளியே வந்திருந்தா பிரச்சனையே இல்லைங்க. வண்டிக்குள்ளேயே உட்காந்துருந்து அதை தூக்கி போட்டான் இல்லையா, அதனால இது சூர்யா தான் அப்படின்ற மாதிரி நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போ வீட்டுக்கு திடுதிப்புன்னு போலீஸ் எல்லாருமே வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரஞ்சித்துக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னதான் வந்து எல்லா தடயங்களையும் அழிச்சாலும் ஒரு பக்கம் பயம் இருக்க தானங்க செய்யும். அந்த பயத்தில் வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான் ரஞ்சித். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தே வந்து வார்த்தையை விட்டுடுறான். அப்போ தான் வந்துட்டு சூர்யா இதை நோட் பண்ணிடுறாரு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவன் இவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து சாரி சார், நாங்கள் உங்களை கைது பண்ண வரல, நாங்கள் கைது பண்ண வந்தது சூர்யா. அந்த பரமேஸ்வரி கொடுத்த இதில் சூர்யாவோட வண்டி தான் அன்டைம் 2 மணிக்கு வந்து அந்த சைடு போயிருக்கிறத நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம். இந்த கேமராவில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நான் வந்து எடுத்துகிட்டே போகல சார், அப்புறம் எப்படி சார் அது ஏன் வண்டின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீடியோவை காட்டுறாங்க. நான் எடுக்காமல் என் வண்டியை யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்க கூட விடலை. இந்த கேஸில் நீங்கள் தான் சார் வந்து அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம். இதுக்காக உங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்சதுக்காக மரண தண்டனை வழங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நந்தினிக்கு படபடன்னு ஆயிடுச்சு. உடனே வந்து சூர்யாவை கைது பண்ணி கூட்டுரும்போது, சார் நிறுத்துங்க சார், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார், ஏன் சூர்யா சார் அப்பெல்லாம் பண்ணியிருக்க ஆள் கிடையாது சார், நீங்கள் எதுவும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் நீங்கள் எங்களுக்கு சொல்லாதீங்க, நாங்கள் ஒன்றும் சாதாரணமாக வந்து கைது பண்ண வரலை, எல்லா ஆதாரமுமே வச்சு தான் வந்து நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கேயும் ஏதோ தப்பு நடந்திருக்கு சார், ப்ளீஸ் என் சூர்யா சாரை கைது பண்ணிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி அழுகுறாங்க. வீட்டில் உள்ள மொத்த பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, சூர்யா தான் இப்போ வந்து கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக வந்து நம்புகிறாங்க. இப்படி வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நந்தினி வந்து எவ்வளோ போராடுறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அம்மா சொல்லுங்கம்மா என் சூர்யா சார் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் வந்து அவங்களே ஆதாரத்தோடு சொல்கிறாங்களே, இவனை போய் என் வயிற்றில் நான் பெத்தன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, இவனை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சுந்தரவல்லி இப்படி பேசியிருக்க கூடாதுங்க. ஏன்னா ஒரு தாயா என் புள்ள அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு பேசணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. உண்மையாலுமே சுந்தரவல்லி சூர்யாவோட அம்மாவானே டவுட்டாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு அம்மாவுமே நடந்துக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கேள்வி இருக்குது. அப்போ தான் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, இதில் கண்டிப்பாக ஏதோ மிகப்பெரிய மர்மம் மறைஞ்சிருக்கு, நான் அதை கண்டுபிடிச்சி 2 நாளில் என் சூர்யா சாரை வீட்டுக்கு கூட்டு வருவேன், அதே சமயம் அந்த ஹேமாவை யார் கொலை பண்ணாங்களோ அதையும் நான் கண்டுபிடிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சூப்பராக வந்து பேசினாங்க. அப்போ தான் வந்து சுந்தரவல்லி அப்போ கூட பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸே கைது பண்ணிட்டு போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, ஏன் சூர்யா சாரை பற்றி எனக்கு தெரியும், அவர் பொம்பளைங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கூட அவரை பேர் ஒரு மகாத்மானா பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி நல்லவரை போயிட்டு கொஞ்சம் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கே வந்து நீ பாடம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நான் பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே உடனே சுந்தரவல்லிக்கு செம காண்டாகுது. இவளுக்கு வந்து திமிர பத்தியா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சூர்யா வந்து நினைக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வீடு நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலுமே வந்து தர்மமும் சட்டமும் நியாயமாக இருந்தால் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவுமே நந்தினி சொல்கிறாங்க, சார் நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தைரியமாக போங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை நந்தினி எனக்கு மனசே வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க சார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தான் சொன்னாலும் இது அந்த இந்த ரஞ்சித் வந்து சிரிச்சிட்டு இருந்ததை நம்ம நந்தினி பார்த்துறாங்க. ஆரம்பத்துலேருந்து வீட்டில் ஏதோ ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னு மட்டும் தானங்க நல்லாவே தெரியும்.
அப்போ தான் வந்துட்டு இவனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சார் நீங்கள் தைரியமாக போங்க, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் ஆதாரத்தோடு வந்து வர்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே வந்து நம்ம நந்தினி இப்படிலாம் சொன்னதை கேட்டதுமே அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இவ இப்படி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யா வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து சூர்யா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணார். இவ்வளோ நாளாக ஹீரோவாக இருந்து சூர்யா என்ன பண்ணணுமோ அதை மிக சிறப்பாக பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம நந்தினி சூர்யாவை விட பெருசாக ஒன்று பண்ண போகிறாங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரஞ்சித் மேலே சந்தேகம் வந்து ரஞ்சித்தே வந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க. இவனாக தான் இருக்கணும், இவன் தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிய வர இவனை வந்து வாட்ச் பண்ணால் நந்தினிக்கு 70% இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அந்த ஃபோன் மட்டும் கிடைச்சிட்டா போதுங்க, 100% இந்த நாய் தான் வந்து பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிய வந்துடும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. ஏன்னா எவ்வளோ பிரச்சனையே வரும்போது எல்லாமே வந்துட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது, இவன் என்ன இவ்வளோ திமுறா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நந்தினிக்கும் வந்து இங்கே பாருங்கள், என்னை தயவு செஞ்சு யாரும் சீண்டாதீங்க, விட்டுருங்க. அப்படி மீறி நீங்கள் சீண்டுவீங்க, அப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. இதனாலே வந்து பல பிரச்சனைகள் வந்து வர காத்துட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனைலாம் வரும்போதெல்லாம் வந்து நந்தினி அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்றபோது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நந்தினி போய் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. நந்தினி இடத்துல நீங்கள் என்ன இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எவ்வளோ நாள் என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது இவ்வளோ மோசமாக வந்து நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்தது டோட்டலாக வேறு, ஆனால் இப்போ இருந்துகிட்ருக்கிறது வேறு. அவ்வளோ பிரச்சனைகளுமே அவங்க பார்த்து அவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்காங்க. என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம். நம்ம சூர்யா மாஸ்க் காமிச்சிட்ருக்காரு, பார்க்கலாம்.